ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக்போர்ட். ஐ மிஸ் கேம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்மளோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த சின்ன சின்ன சென்டென்சஸ் அமைக்கிறதும் அல்லது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே இது இப்போ கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ்லாம் எங்கேயாவது பார்க்கும் பொழுதோ அல்லது பெரிய பெரிய சென்டென்சஸ்லாம் அமைக்கணும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ பெரிய சென்டென்சஸ் இருந்தாலும் அதை தமிழாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதே சமயம் உங்களாலையும் பெரிய பெரிய சென்டென்சஸை உங்களால் மேக் பண்ண முடியும். சரி, இப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நவுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறமா ப்ரோனவுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறமா ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா என்னன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த கான்செப்டை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிற முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு நவுன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறோம். நவுன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் பெயர்ச்சொல்னு சொல்லுவோம். அதாவது பெயர்ச்சொல் அப்படின்னா ஒரு நபருக்கோ அல்லது ஒரு விலங்குகள் இந்த மாதிரி உயிரினங்களுக்கோ அல்லது ஒரு பொருட்களுக்கோ உயிரற்ற பொருட்களுக்கோ அல்லது ஒரு இடத்துக்கோ நம்ம அதை குறிப்பிடறதுக்காண்டி ஒரு சில பெயர்கள் கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சேனலோட பேர் பிளாக்போர்டு. இந்த சேனலுக்கு பிளாக்போர்டுன்னு எதற்காக குறிப்பிடுறோம்? ஏன்னா நாளை பின்ன நான் இந்த சேனலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பிளாக்போர்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இப்போ நம்ம மனிதர்கள் எடுத்துக்கோங்க, ராஜா, ராணி, குமார், ராஜேஷ், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குல்ல, அதுதான் பேர் சொல்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? சரி, அப்படின்னா இப்போ ப்ரோனவுன்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ ராஜா, ராணின்னு ஒருத்தவங்களை குறிப்பிடுவோம். இந்த ராஜா, ராணின்ற பேருக்கு பதிலாக நம்ம வேற ஒரு பேரை குறிப்பிடுவோம். இப்போ ராணி அழகாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம வேற எப்படி சொல்லலாம்? அவள் அழகாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ராணின்றதை எது ரீப்ளேஸ் பண்ணுது? இந்த அவள்ன்ற வார்த்தை இந்த ராணின்ற பேரை இது ரீப்ளேஸ் பண்ணுதுல. அதாவது இந்த ராணின்ற பேருக்கு பதிலாக பயன்படுத்துகிறோம்ல, இதுதான் நம்ம தமிழில் பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இங்கிலீஷில் வந்து ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ரோனவுன்ஸ்ன்றது ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று தான் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா ஐ, வி, ஹி, சி, இட், தே இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா மீ, அஸ், ஹிம், ஹர், தம், யூ, இட் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்லாம் சொல்லுவோம். இது இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹூ, ஹூம், விச், தட், வேர், ஹூஸ், வென், வாட், ஹூவர், ஹூமெவர், விச்எவர், வெதர், ஹூஸ் எவர், வாட் எவர், whatsoever, whomsoever, whosoever இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்றது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் அமைக்க பயன்படுது. இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ரோனவுன்ஸும் எல்லா கிளாஸஸ்லேயும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சில ப்ரோனவுன்ஸ் ஒரு சில கிளாஸஸில் மட்டும் வரும், ஒரு சில ப்ரோனவுன்ஸ் எல்லா கிளாஸஸ்லேயும் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் ஒரு ப்ரோனவுன் ஒவ்வொரு கிளாஸஸில் வரும் பொழுது அதோட அர்த்தங்கள் மாறுபடும். இப்போ இந்த கிளாஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸ்ன்றது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதில் சப்ஜெக்டும் வெறுப்பு இருந்துச்சுன்னா அதுதான் கிளாஸ். சப்போஸ் சப்ஜெக்டும் வெறுப்பு இல்லைன்னா அது வெறும் ப்ரேஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம இன்னொரு வீடியோவில் அந்த கிளாஸ்னால் என்ன, ப்ரேஸ்னால் என்னன்றதை தனித்தனியாக பார்ப்போம். சரி, இப்போ நான் 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் சொன்னேன். அது என்னென்ன கிளாஸஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ், நவுன் கிளாஸ், அட்வர்ப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ் கிளாஸ் தான். இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸில் அதிகமாக பயன்படக்கூடிய 5 ப்ரோனவுன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹூ, ஹூம், விச், தட், வேர் இந்த 5 தான் அடிக்கடி பயன்படுறது இந்த அட்ஜெக்டிவ் கிளாஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இந்த ஹூவை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பாய் கேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பையன் வந்தான் அப்படின்றது அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இது இந்த பாய்க்கும் இந்த கேமுக்கும் நடுவில் ஒரு ஹூ ஆட் பண்ணும் பொழுது இதோட அர்த்தம் எப்படி மாறும்னா, இந்த பாய் ஹூ கேம் அப்படின்னா வந்த பையன் அப்படின்னு அர்த்தம். அதில் ஹூ கேம் அப்படின்னா வந்த பையன். இந்த பாய் ஹூ வில் கம் அப்படின்னா வரும் பையன். இந்த பாய் ஹூ கம்ஸ் அப்படின்னா வருகின்ற பையன், அதாவது வழக்கமாக வருகின்ற பையன் அப்படின்னு அர்த்தம். இது ப்ரெசன்ட்ல ஒரு பையன் வந்துட்டு இருக்கான், அந்த பையனை சொல்லணும்னா இந்த பாய் ஹூ இஸ் கம்மிங் அப்படின்னா வந்து கொண்டிருக்கும் பையன். இது கடந்த காலத்தில் வந்துட்டு இருந்தான் அப்படின்னா இந்த பாய் ஹூ வாஸ் கம்மிங் அப்படின்னா வந்து கொண்டிருந்த பையன்.
இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வைக்கணும்னா இந்த பாய் ஹூ ஹேஸ் கம் அப்படின்னா வந்திருக்கின்ற பையன், அதாவது வந்து இப்போ ப்ரெசன்ட்டில் இத்தாப்பில் உட்காந்துருக்காரு, வந்திருக்கின்ற பையன் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 12 டென்சஸ்லேயும் அமைக்கலாம். இதுதான் நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாய் ஹூ கம், இந்த பாய் ஹூ கேம், இதெல்லாம் அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதுக்காண்டி அட்ஜெக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்கிறோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறமா நான் சொல்கிறேன். Do you know the boy who came to our house yesterday? இப்போ do you know அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். இந்த boy who came to our house அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த பையனை, நம்ம வீட்டுக்கு வந்த பையனா உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இதை ஏன் அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாய் ஹூ கேம் டு அவர் ஹவுஸ் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த பையன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ் செய்ய வேண்டிய செயலை செய்யுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹி இஸ் ஏ இன்டெலிஜென்ட் பாய், அவன் புத்திசாலியான பையன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த இன்டெலிஜென்ட்றது என்னது, அட்ஜெக்டிவ். இந்த பையன் எப்படிப்பட்டவன்ற சொல்கிறதுக்கு பயன்படக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இன்டெலிஜென்ட் பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவாளியான பையன், புத்திசாலியான பையன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த இடத்துல புத்திசாலியான, அறிவாளியான அப்படின்னு சொல்கிறது என்னது, ஒரு அட்ஜெக்டிவ் தானே, இந்த நவுனை தானே டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த பையன் எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்கிறது தானே இந்த அட்ஜெக்டிவ். இந்த இடத்துல எப்படி ஒரு அட்ஜெக்டிவ் அறிவாளியான, அழகான அப்படிலாம் சொல்கிறோமோ, வந்த பையன், வருகின்ற பையன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, எனக்கு உதவிய பையன், ஹூ ஹெல்ப்டு மீ, எனக்கு உதவிய பையன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல அட்ஜெக்டிவ்ன்றது ஒரு சிங்கிள் வேர்டுன்றனால நம்ம அதை அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். இதே இது இந்த இடத்துல ஒரு கிளாஸ் அதை செய்கிறதுனால நம்ம அதை அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அட்ஜெக்டிவ் செய்ய வேண்டிய செயலை ஒரு கிளாஸ் பண்ணுறதுனால நம்ம இதை அட்ஜெக்டிவ் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு அடிக்கடி யூஸ் ஆகிற நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அப்படின்னா தான் இந்த கான்செப்ட் நல்லா தெளிவாக புரியும். ஐ நோ த பாய் ஹூ broke த விண்டோ. ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். இந்த பாய் ஹூ broke த விண்டோ அப்படின்னா ஜன்னலை உடைத்த பையன், ஜன்னலை உடைத்த பையனை எனக்கு தெரியும். ஐ saw the man who closed the door. கதவை மூடிய மனிதரை நான் பார்த்தேன். நம்ம மனிதர்லாம் சொல்ல மாட்டோம், அதுக்கு மேலே எப்படி சொல்லுவோம், கதவை மூடினவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ saw the man who closed the door. கதவை மூடிய மனிதர், கதவை மூடியவரை நான் பார்த்தேன். The taxi driver who took me to the airport was very rude. The taxi driver, இந்த டாக்ஸி டிரைவர் who took me the airport, என்னை ஏர்போர்ட்டுக்கு அழைத்து சென்ற டாக்ஸி டிரைவர் was very rude. rude அப்படின்னா கொஞ்சம் திமிராக நடந்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரூடாக இருந்தார். என்னை ஏர்போர்ட்டுக்கு அழைத்து சென்ற டாக்ஸி டிரைவர் மிகவும் ரூடாக இருந்தார் அப்படின்னு அர்த்தம். ஐ தேங்க்டு த who helped me with homework. ஹோம்ஒர்க் செய்ய எனக்கு உதவிய பொண்ணுக்கு நான் நன்றி தெரிவித்தேன். சரி, இப்போ அங்கே வேலை பார்த்துருக்க பொண்ணு ஏஆள் அப்படின்னு சொல்லணும். ஏஆள்ன்றது இந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்ற நம்ம வச்சுக்கிடுவோம். இப்போ அங்கே வேலை பார்த்துருக்கிற பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அதை எப்படி சொல்கிறது, அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பெண், இதை எப்படி சொல்கிறது, இந்த கேர்ள் ஹூ இஸ் ஒர்க்கிங் தேர், அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கும் பெண், இந்த கேர்ள் ஹூ இஸ் ஒர்க்கிங் தேர். அந்த பொண்ணு எப்படி, இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் ஹூ இஸ் ஒர்க்கிங் தேர் இது ஒரு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெறுக்கனே சப்ஜெக்ட் பீவர் ப்ளஸ் இந்த நவுனு அட்ஜெக்டிவ் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல சப்ஜெக்டுன்றது இந்த கேர்ள் தான். ஆனால் இந்த கேர்ள் ஹூ ஸ்டாண்டிங் தேர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது எல்லாம் சேர்ந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேர்ள் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர் அப்படின்றது அங்கே நின்று கொண்டிருக்கும் பெண், இது ஒரு சப்ஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இஸ்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அந்த பி வெர்ப், இது வெர்ப். ஓகேங்களா, இது சப்ஜெக்ட், இது வெர்ப். அதுக்கடுத்து மை கேர்ள் ஃப்ரெண்ட் நவுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த கேர்ள் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர் இஸ் மை சிஸ்டர், அங்கே நின்று கொண்டிருக்கும் பெண் என்னுடைய தங்கை. இந்த ஆண்ட் ஹூ கேம் டு see me இஸ் மை ஃபாதர்ஸ் சிஸ்டர், என்னை பார்க்க வந்த அத்தை என் அப்பாவின் தங்கை. The man who had killed your wife has been caught. உங்கள் மனைவியை கொன்றவர் பிடிபட்டார். இந்த இடத்துல has been caught அப்படின்றது passive voice. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிபட்டார், யார் பிடிபட்டார், உங்கள் மனைவியை கொன்றவர், உங்கள் மனைவியை கொன்ற நபர்.
நம்ம இந்த இடத்துல இந்த மேன் இப்பல்ல ஹீ கூட பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ ஹூ ஹேட் கில்டு யுவர் ஒய்ஃப், உங்கள் மனைவியை கொன்றவர் அல்லது கொன்றவன், இது அந்த இதை பொறுத்து மாறுபட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹேஸ் பின் காட், உங்கள் மனைவியை கொன்றவர் பிடிபட்டார். ஆனால் பெரும்பாலும் இந்த ஹீ வச்சு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அமைக்க மாட்டாங்க. இந்த மேன், இந்த பர்சன், இந்த பாய், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ஹூ ஒர்க்ஸ் இன் த யூகே, யூகேவில் வேலை பார்க்கும் ராஜா இஸ் மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வர் ஸ்டடிங் ஃபார் த எக்ஸாம் பாஸ்ட், எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருந்த மாணவர்கள் தேர்வாகினர். டு யூ நோ த பீப்புள் ஹூ ஒர்க் இன் தட் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள உனக்கு தெரியுமா? இந்த மேன் ஹூ ஹெல்ப்டு மீ எஸ்டர்டே இஸ் எ லாயர், நேற்று எனக்கு உதவிய நபர் ஒரு லாயர். இந்த கேர்ள் ஹூ இஸ் டாக்கிங் வித் ராஜா இஸ் ஹிஸ் சிஸ்டர், ராஜாவுடன் பேசிக்கொண்டிருக்கும் பெண் அவனுடைய சிஸ்டர். டு யூ நோ த பாய் ஹூ டிடன்ட் கம் டு அவர் ஹவுஸ், நேற்று நம் வீட்டுக்கு வராத பையனை உனக்கு தெரியுமா? Those who studied with me at 5 o'clock are my classmates, 5 மணிக்கு என்னோட படிச்சுட்டு இருந்தவங்க என்னோட classmates. Those who was speaking to me are my friends, என்னுடன் பேசிக்கொண்டு இருந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள். All those who are standing there are my colleagues, அங்கு நின்று கொண்டிருப்பவர்கள் அனைவரும் என்னுடைய coworkers, அதாவது சக பணியாளர் அப்படின்னு அர்த்தம். Those who came yesterday will leave tomorrow, நேற்று வந்தவர்கள் நாளை புறப்படுவார்கள். Those who didn't come yesterday, நேற்று வராதவர்கள் நாளைக்கு வருவார்கள். will come tomorrow, நாளை வருவார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் அட்ஜெக்டிவ் கிளாஸில் இந்த ஹூவோட யூசேஜ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் whom, which, that, where இதோட யூசேஜ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நவுன் கிளாஸ், adverb கிளாஸ் அப்படி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்